ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. குயிக்காக ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்குது. வீட்டில் இருக்கவங்களாம் ஏதாவது ஒரு ஸ்வீட் கேட்குறாங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பன் அல்வா ஒரு அருமையான ஆப்ஷனுங்க. டக்குன்னு ஒரு 5-10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக வாயில் வச்ச உடனே கரையிற ஸ்வீட்டு. சாப்பிட்டவங்க இன்னும் கொஞ்சம் வேணும்னு திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சுலபமான ஸ்வீட் ரெசிபி. யூஸ்வலி அல்வா பண்ணணும், ஸ்வீட் பண்ணணும் அப்படிங்கும்போது நிறையா எண்ணெய் நெய்யெல்லாம் தேவைப்படும். பட் இந்த பன் அல்வாவுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணால் போதுங்க. வாங்க அருமையான சுவையான பன் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 ஃப்ரெஷ்ஷான சாஃப்டான பன் எடுத்து வச்சுருக்கேங்க. நார்மல் கொஞ்சம் அந்த பெரிய சைஸ் பன்னு தான் எடுத்துருக்கிறேன். இந்த பன்னுக்கு பதிலாக நம்ம பிரெட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், மில்க் பிரெட் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பன்னை நம்ம மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக பிரித்து போட்டு விட்டுறலாங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு விடுங்க. ஏன்னா இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 பன்னுமே நம்ம பிச்சு போட்டு விட்டாச்சு. இப்போ இது ஒரு 4-5 சுத்துக்கு ஓட்டி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்ல பொடி ஆயிடுச்சு. அல்வா செய்யறதுக்கு பிரெட் பொடி ரெடியாக இருக்குங்க. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா சூடாகி உருகி வரட்டும். இப்போ இதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்து விட்டுருவோம். முந்திரி பருப்பை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொஞ்சம் செவக்க வறுத்து விட்டுருவோம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்குவோம், உலர் திராட்சை. இதுவும் நல்லா வறுத்து விட்டுருவோங்க. ஒரு 1-2 நிமிஷத்தில் அந்த திராட்சையெல்லாம் நல்லா உப்பலாகி வரும். பாருங்க, அந்த முந்திரி பருப்புலாம் நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. இப்போ அந்த திராட்சையும் உப்பலாயிருச்சு. இப்போ வறுபட்ட திராட்சை முந்திரியை எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருவோம். இப்போ வறுத்த திராட்சை முந்திரியை கம்ப்ளீட்டாக கப்பில் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பேனில் இன்னும் நெய் இருக்குது. இப்போ இதே நெய்யில் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற அந்த பன்னை சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். நல்ல ஒரு 3-4 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வறுத்து விடுங்க. இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் பொறுமையாக பண்ணி விடுங்க. அதாவது அந்த நெய்யில் அந்த பன்னு பொடி கம்ப்ளீட்டாக நல்ல ஈவனாக வறுபடணும். இப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அல்வாவோட கலரும் நல்லா இருக்குங்க. பொதுவாக பிரெட் அல்வா பண்ணுறதுக்கு பிரெட்டை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவாங்க, அந்த கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கிறதுக்கு. பட் இங்கே நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுருவோம். இதுலேயே அந்த டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும். பாருங்கள், டீப் ஃப்ரை பண்ணாமல் நல்ல பொறுமையாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தனியாக ஒரு தட்டில் போட்டு விட்டுட்டு இப்போ அதே பேனை தொடச்சி எடுத்து நான் மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இதில் ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இப்போ சர்க்கரை சேர்த்துடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பு, 1/2 கப்புக்கு கொஞ்சம் மேலே சேர்த்துருக்கிறேன். நம்மளுக்கு பன்னும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ ஸ்வீட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கூட குறைச்சி சேர்த்துக்கங்க. பட் அந்த அல்வா பதம் வர்றதுக்கு ஒரு 1/2 கப்புலேருந்து 3/4 கப்பு வரைக்கும் சர்க்கரை சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு சரியாக இருக்கும். கம்ப்ளீட்டாக சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரணும். அதாவது இந்த சுகர் சிரப் கொஞ்சம் திக்காகணுங்க. அதாவது சர்க்கரை பாகு தொட்டு பார்க்கும்போது கைக்கு பிசு பிசுன்னு ஒட்டணும், அந்த அளவுக்கு திக்காகணும். அப்போ தான் அல்வா கலருக்கு நல்லாயிருக்கும். பாருங்க, இப்படி விரல இப்படி தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கணும். இதுக்கு பேர் பிசுக்கு பதம்பாங்க. ஸோ நல்லா இந்த பதத்துக்கு கொஞ்சம் திக்காக சர்க்கரை பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். வறுத்த ப்ரெட்டை கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு இம்மீடியட்டாக நல்லா கிளற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த சர்க்கரை பாகோடு சேர்ந்து இந்த பிரெட்டு கொஞ்சம் வெந்து நல்லா கெட்டிப்படட்டும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம், கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் இப்போ இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது இந்த அல்வாவோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பால் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஈவனாக கலந்து விடுங்க. நல்லா பாலோடு சேர்ந்து இந்த அல்வா வெந்து வரட்டும். நல்லா இப்படி கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். கூடவே இங்கே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன்.
இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்ல நெய் வாசனையோட அழகாக இந்த அல்வாவை சுருட்டி எடுக்கிறதுக்கு நெய்யை ஃபைனல் டச்சாக சேர்த்துக்கிறேன். நல்லா ஈவனாக கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பன் அல்வா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. அப்படியே கரண்டியில் எடுத்து அப்படியே போடும்போது அப்படியே வழுக்கிட்டு விழுகும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிம்பிள் ஈஸி ரெசிபி இது, டக்குன்னு பண்ணிடலாம். சின்ன பசங்க கூட இதை பார்த்தா செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுலபமான ஸ்வீட் ரெசிபி இது. ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது, இல்லை குயிக்காக குழந்தைங்க ஸ்வீட் கேட்குறாங்க அப்படிங்கும்போது இந்த அல்வாவை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஒரு பிரெட் அல்வாவே தான் இது. பட் பிரெட் அல்வா நம்ம டீப் ஃப்ரை பண்ணி நிறையா எண்ணெய் ஆயிலெல்லாம் விட்டு செய்வோம். இது வந்து சிம்பிளாக டக்குன்னு கொஞ்சமாக நெய்யை விட்டு நல்லா ஜம்முன்னு செஞ்சு அசத்திடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.